ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 115வது திருப்பெயர் தாருணாய நமஹா, அதாவது கொடியவனுக்கு நமஸ்காரம். இது என்ன அர்த்தம் எப்படி அப்படின்னு கேட்டாக்கா, யுத்த களத்தில் பகவானை எதிர்க்க துணிந்து நிற்கும் கொடியவர்களுக்கு அவன் கொடியவன். யார் எப்படி பார்க்குறாளோ அப்படி அவளுக்கு எதிராக இருக்கிறவர்னு அர்த்தம், கண்ணாடி போன்றுன்னு அர்த்தம். அதனால் யுத்தத்தில் ராட்சசர்கள்லாம் அப்படி பார்த்தா அவர்களுக்கு சமானமான வீரியம், பலம், கோபம் எல்லாம் இவருக்கும் உண்டு. அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்ட நாமாவை ஒழிய பகவானுக்கு இயற்கை சுபாவம் தீர்த்தத்துக்கு எப்படி குளுமை தான். ஆனால் தீர்த்தத்தை சுட வைக்கிறோம், சுட வச்சு ஒரு மணி நேரத்துக்கோ அரை மணி நேரத்துக்கோ சுட வச்சதுடைய தன்மையை இதை பொறுத்து, வேகத்தை பொறுத்து சூடு இருக்குது. அப்புறம் அதனுடைய சுபாவம் தண்ணீர், தன்மை அப்படிங்கிறது தானே அதுக்கு பெயரே. குளிர்ந்து இருப்பதனாலே அதற்கு தண்ணீர்னு பெயர். தன் என்று இருப்பதினாலே அதற்கு தண்ணீர் அப்படின்னு இருக்கிறதுனால பகவானுக்கும் ஸ்வபாவம் கருணை தான். ஆனால் தன்னுடைய பக்தர்களுக்காக அவருக்கு எதிராக யாராவது பண்ணால் தான் அதில் ரொம்ப எதிராக இருக்கிறவர். அதனால் தாருணாய நமஹா அப்படிங்கிறதானதான அர்த்தம் இங்கே தெரியறது. இதே அர்த்தம் ராமாயணத்தில் பகவான் யுத்த காலத்தில் இருக்கும்போது வர்ணிக்கப்படுறது, பாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சிவபுராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அம்பாளை பற்றி தேவி மகாத்மியத்திலே சொல்லும்போது, ஹே தாயே, நீ உன்னுடைய கோபப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் அவர்கள்லாம் எதிரில் நிற்க முடியுமா? உன் கோபத்துக்கு எதிரில் இந்த குலமே இருக்குமா? இருக்காதே அப்படின்னு கொண்டு போயெல்லாம் சொல்லப்பட்ட காரணத்தினால தன்னுடைய பக்தர்களுக்காக பகவான் இப்படி நடந்துக்கிறார்னு அர்த்தமே ஒழிய சுபாவத்தில் இல்லை. அதனால் தாருணாய நமஹா அப்படிங்கிற நாமாவானது இதை தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.